ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 2D அனிமேஷன் கோர்ஸ் இன் தமிழ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பார்த்துக்கலாம். ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சீன் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் மீ செக் ஏதாவது ஒரு ஹோம் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓகே, ஸோ இந்த வீடை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ இந்த வீட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் வந்து நமக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ செவுத்தில் வந்து நமக்கு என்ன இல்லைங்க, எதுவுமே இல்லை, பிளாங்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிக்சர் வேணும், ஒரு ஃபோட்டோஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லாட்ட உங்களோட ஃபோட்டோ இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இதுக்குள்ளே கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கேரக்டர் எடுக்கிறேன். ரைட், ஸோ பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி கேரக்டரில் போய்ட்டு கேஷுவல்ஸ் எடுத்து ஒரு உங்களோட ஒரு வயசானவங்க யாராவது இல்லை உங்களோட பசங்க ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த குட்டி பாப்பா ஃபோட்டோ வந்து எனக்கு இங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இல்லை இதில் இருக்கிற பெரியவங்க கேரக்டரை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோட்டோவை நான் இங்கே வச்சுட்டு ஒரு சின்னதாக்கிக்கிறேன், கொஞ்சம் குட்டியாக்கிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி கிராப் கொடுத்துட்றேன். கிராப் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அண்ட் இதையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய ஃபுல் ஃபோட்டோ நமக்கு தேவையில்லை. ஸோ ஒரு சின்னதாக எத்தனோடு இருந்தால் போதும். ஸோ பக்காவாக இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ இது மாதிரி வச்சுட்டு மறுபடியும் ப்ராப்ஸில் போயிட்டு ஃப்ரேம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நம்ம ஒரு டாப்பிக்கில் பார்த்தோன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் வரல. ரைட், ஓகே, ஸோ இந்த ஃப்ரேமில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபோட்டோவை உள்ளுக்குள்ளே கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ பிரிங்ஸ் ஓகே, ஸோ இந்த ஃப்ரேம் போடலாம் அல்லது இந்த ஃப்ரேம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இதை போடுறோன்னு வைங்களேன், அல்லது இதை போடுறோன்னு வைங்க. ரைட், ஸோ இதை வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வச்சுட்டு ஒரு குட்டியாக நம்ம சின்னதாக்கிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்குள்ளே இந்த பாப்பாவை கொண்டு வரலாம். இப்போ பாப்பா வந்து பின்னாடி போயிடுச்சு. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி இதை நம்ம ஆர்டர் மூவ் பேக்வேர்டு கொடுத்தோன்னா பாப்பா உள்ளுக்குள்ளே வந்துடும். ஸோ இதை நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பக்காவா. ஏரோஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் மைன்யூட்டாக க்யூட்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் பெட்டோட டாபிக் பார்ப்போம். இப்போ இந்த கட்டிலே நான் மாற்றணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து இந்த கட்டில் எனக்கு இந்த கட்டில் பிடிக்கல வேறு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே போய்ட்டு பெட்டுன்னு சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பெட்டில் எனக்கு இந்த பெட்டு வேணாம், வேறு ஏதாவது ஒரு நல்ல பெட்டு வேணும் அப்படின்ற பட்சத்தில் வில் சி இந்த இதை நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸ் கொடுத்து ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட்டில் எடுத்துக்கலாம். ரைட், 1 செகண்ட், எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். இதை எடுத்துப்போம். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது சூஸ் ஆகிடும். இல்லை எனக்கு அது வேணாம், எனக்கு வேறு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணிங்கன்னா இது வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அது மாறிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை இது வேணும் அப்படின்னா இதை போட்டுக்கலாம், அல்லது இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் இதையே சூஸ் பண்ணி வைக்கிறேன். ஐ மீன் வேர் இட் இஸ், இப்படி போட முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு பதில் தான் நம்ம இப்படி தான் போட்டாகணும். அண்ட் இது போட்டுக்கலாம். ரைட், ஓகே, ஸோ அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட நீங்கள் வந்து இதை டோட்டலாக சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். அண்ட் இது தனியாக தான் இருக்குது, இது தனியாக தான் இருக்குது. அப்புறம் இந்த பாட்டு தொங்குற மாதிரி இருக்க ஒரு செடி வந்து இல்லை எனக்கு இதுக்கு பதில் நான் இந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ஸில் பியானோன்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். பியானோ, ஸோ பியானோ இருக்குது நமக்கு. ஸோ இந்த பியானோ நமக்கு வேணுங்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பியானோ வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இது ரூமுக்கு ஏற்ற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பெருசாக்கி நீங்கள் அதை தாராளமாக செட் பண்ணிக்கலாம். ஐ மீன் இது ரெண்டுமே செலக்ட் ஆகிடுச்சு, பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பியானோ வச்சுக்கலாம். அல்லது ஒரு கிராஸ் பியானோ வேணும் அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரைட், இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை இந்த இடத்துல ஒரு பிளான்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த லேடியே எனக்கு வேணாம், இந்த இடத்துல ஒரு பிளான்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா பிளான்ட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் நமக்கு கலர்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ எனக்கு இந்த செடி வேணும், இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு இதோட கலர்ஸை நீங்கள் மாற்றிக்கிறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அண்ட் பாட்டோட பாட்டம் வந்து எனக்கு பிடிக்கல, கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும். அண்ட் ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், டார்க் அண்ட் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ரைட், இல்லை எனக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் கலரே எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேறு கலரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறது இந்த இடத்துல மாறுது. இது எனக்கு வந்து ஒரு வுடன் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது அப்படியே ப்ரௌனுக்கு கொண்டு போயிட்டு ஒரு வுடன் ஃபினிஷ் கலரில் கொண்டு வந்துடலாம். இல்லை இந்த கலர் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதையும் நீங்கள் மாற்றலாம். ஓகே, ஸோ எனக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒயிட் போட்டுக்கலாம்.
இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் பண்ணலாம். ஃப்ளோரிங்கோட கலரையும் நீங்கள் மாற்றிக்கலாம், டார்க்காக இல்லை லைட்டாக அந்த மாதிரி அக்கார்டிங் டு யுவர் இதெல்லாம். அதே மாதிரி இதோட கலர் மாற்றுறதா இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் மாற்றிக்கலாம், ரைட். பில்லோஸ் கலர், ஓகே, அண்டு இதோட கலரு எல்லாமே நீங்கள் வந்து எப்படி மாற்றணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இதில் தாராளமாக மாற்றிக்கலாம், ரைட். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த மேட்டு வேணானாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம், ரைட். ஸோ மேட்டை ரிமூவ் பண்ணலாம், ஓகே. ஸோ இந்த கட்டில் ரிமூவ் பண்ணிடலாம், பெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இடத்தையே நீங்கள் வேறு ஏதாவது மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட சீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை பண்ணணும், ஓகே. ஸோ அப்போ தான் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி நீங்கள் எழுதி பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு சீனுக்கும் என்னென்ன டைலாக்ஸ் பேச போகிறோம், அந்த சீன் எப்படி இருக்கணும், எந்த லொக்கேஷனில் இருக்கணுன்றத ஒரு பேப்பர் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு இப்போ யூடியூப் பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு வாரத்துக்கு டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒரு நாள், அதை சீனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு நாள் அது உட்காந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு நாள் அப்படின்னு 2 நாள் 3 நாள் எடுத்திங்கன்னா வாரம் ஒரு வீடியோ நீங்கள் வந்து ஈஸியாக யூடியூப்பில் போட்டு வந்துடலாம். தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து ஒரு வீடியோ கிளிக் ஆகிடும். ஸோ அதிலிருந்து நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும் யூடியூப்லேயும், ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் ஒரு வாட்டி வீடியோவை பாருங்கள். அடுத்த டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.